நம்ம அக்ரிகல்ச்சர் எரால இருந்தபோது, எல்லா லேடீஸும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபார்மிங் லேண்ட்ல போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் எரா வந்தது. இண்டஸ்ட்ரியல் எரால ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போறதும், ஒய்ஃப் வந்து வீட்ல குழந்தைங்கள பார்த்துக்கிறதுமா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஐடி ஃபீல்டு சிஸ்டம் அப்போ வந்து ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருந்தது. அப்ப கேட்டிங்கன்னா, போத் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஆஃபீஸ் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது. இப்போ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் வொர்க் ஃப்ரம் எனிவேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில லேடீஸ் வந்து ஹஸ்பண்ட் கூட போய் வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்ல. இண்டஸ்ட்ரியல் எராங்கிறதுனால ஒய்ஃப் வேலை இல்லாம இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதே மாரி ஐடி ரெவல்யூஷன் அப்போ ஆஃபீஸ் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. இப்போ எவ்வளோ நாள் ஒரு விமன் வந்து அவங்களுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ, அந்த காலகட்டத்தில இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ, இப்படி ஒரு காலகட்டத்த விட்டுட்டு, இத தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் கம்மிங் இயர்ஸ்ல தான் தெரிய போகுது. பட் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிது. நம்ம என்னலாம் காரணம் வைப்போமோ, அந்த எல்லா காரணத்தையும் உடைச்சிட்டு, நம்ம ஃப்ளெக்சிபிள் டைம்ல, நம்ம ஃப்ளெக்சிபிள் என்ன சொல்றது? இடத்துல இருந்து ஒரு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிதாகலாம் இல்ல. உங்களுக்கு என்ன தெரியுமோ, அத 4 பேத்துக்கு சொல்லிக் குடுங்க. 4 பேத்துக்குங்கிறது வந்து ஸ்டார்ட்டிங்ல. மேபி அத நீங்க 10 பேர் ஆக்கலாம், 20 பேர் ஆக்கலாம். தட்ஸ் அப் டூ யூ. பட் இருக்க இடத்துல இருந்து உங்க திறமைய வச்சே உங்கனால சம்பாரிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கைண்ட்லி ரீச் அவுட் டூ மீ. நான் அது உங்களுக்கு எப்படி சாத்தியம்னு சொல்லித் தரேன்.